சிக்கிள் செல் டிசீஸோட சிம்டம்ஸ் பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து அப்பப்போ வலி வரும். மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து போன்ஸ்ல வரும், போன் பெயின், இல்லை ஃபிங்கர்ஸ்ல வரும். இது வந்து டாக்டிலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிங்கர்ஸ்லே, கால்லே வீக்கம், பெயின் இருக்கலாம். பெயின் கில்லர் எடுத்தாலும் இது வந்து கண்டினியூஸாக பெயின் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு சிக்கிள் செல் டிசீஸோட மோஸ்ட் காமன் சிம்டம். சிக்கிள் செல் டிசீஸ்லேயே வயிற்று வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம், அந்த மாதிரி வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருக்காச்சும் அப்பப்போ வயிறு வலி வந்துட்டே இருந்துன்னா சிக்கிள் செல் டிசீஸ் இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணுறது நல்லது. செஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு செஸ்ட் பெயின், இருமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸு வரலாம். அப்புறம் சிக்கிள் செல் டிசீஸ் வந்து பிரெயினுக்குமே அஃபெக்ட் ஆகும். என்ன ஆகும்? ஒரு ஸ்ட்ரோக் லைக் சிம்டம், ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சிக்கிள் செல் டிசீஸ்ல வந்து நாங்கள் என்ன சொல்வோம், இயர்லி நீங்கள் வந்து ஒரு கிரேனியல் டாப்லர், டிரான்ஸ்கிரேனியல் டாப்லர் பண்ணணும். எதுக்குன்னா அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்குக்கு ஹை ரிஸ்கா லோ ரிஸ்கா பார்க்க முடியும். ஸோ ஒரு டாப்லர் பண்ணுறது நல்லது.